அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை ஒட்டி அவன் வேலி எடுத்தான். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் மேட்ச். இன்னைக்கு வந்துட்டு வேல்பிரஜன் வந்து சில பல காரணங்களால ஜாயின் ஆக முடியல, பையன் டிராவல்ல இருக்கான். இன்னைக்கு மேட்சை பத்தி பார்ப்போம். ஒரு பயங்கரமான மேட்ச், எல்லாரோட ஃபேவரட்ஸும் எஸ்ஆர்ஹெச்சா இருக்கும் போது ஹோம் கிரவுண்ட் அதுன்னு பேசும்போது ஜிடி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு பேக் டு ஃபார்ம். ஜிடி பேக் டு ஃபார்ம் இல்ல, ஜிடி ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நம்ம ப்ரொடிக்ஷன்ல நம்ம பேக் டு ஃபார்ம், அதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். இன்னைக்கு மேட்சுக்குள்ள போயிருவோம். வெல்கம் ஸ்மித்தி அன்போடு. மக்களே, ஒரு வழியா ரஹ்மான் ப்ரோ இன்னைக்கு பாயிண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. ஒரே குஷி, மூஞ்சிலே தெரியும் உங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்குங்கிற மாதிரி. வந்துட்டு நம்ம சன்ரைசர்ஸோட பேட்டிங் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஜிடியோட பவுலிங் பத்தி பாத்துருவோம். ஜிடியோட பவுலிங் வந்து ஆஷிஷ் நகரா வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாரு, பேக் ஸ்டேஜ்ல பேக்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து பிளான் பண்ற எல்லாமே வந்து கிரவுண்ட்ல உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஒரு பால் வந்து ஃபீல்டு விட்டு தப்பாவோ வேற எங்கேயோ பவுலர் போனா கூட வெளியில அவ்வளவு அனிமேட்டடா சொல்றாரு. அதை வந்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சிராஜோட ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாத், அங்க வந்துட்டு என்னை தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் போரா போட்டாலும் அதுக்கப்புறம் வந்து கேலிபர் அப்படியே ஏறிட்டே போகுது. ஃபார்ம் பயங்கரமா காமிக்கிறாரு. ரஷித் கிருஷ்ணா சொல்லி ஆகணும், அவரும் எப்பவுமே அவரோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேஸ் சூப்பரா யூஸ் பண்றாரு. சாய் கிஷோர் பேக் டு பேக் பர்ஃபார்மன்ஸ். என்னதான் ஆனாலும் அவரோட ரெண்டுல வந்து அவர் அந்த எக்கனாமிக்கலா போடுறதா இருக்கட்டும், விக்கெட் குரூஷியல் விக்கெட் கிளாசன் விக்கெட் எடுத்து கொடுத்ததுலாம் ஒரு பெரிய விஷயம். அந்த டைம்ல வந்து கிளாசன் தான் எக்ஸ்ப்ளோசிவா இருந்திருப்பாரு. இன்னைக்கு இஷாந்த் சர்மா கொஞ்சம் போரா இருந்தாரு, ஏன்னா மத்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ ஆல் டுகெதர் ஒரு பவுலிங் யூனிட்டா பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல அதான் ப்ரோ, இன்னைக்கு பிச்சே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா அது ஒரு பிளாக் சாயில் பிச்சு. அதான் எனக்கு ஆக்சுவலி என்ன புரியலன்னா, கியூரேட்டர்ஸ்க்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில டீம்ஸ் இப்போ இந்த ஐபிஎல் எஸ்பெஷலி நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு எந்த கண்டிஷன் சூட்டபிளா இருக்குமோ அந்த மாதிரி பிச்சர்ஸ் வந்து அமையறதே இல்ல. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஓவராலா பாக்குறப்போ இன்னைக்கு இந்த மாதிரி பிச் வந்து கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்க்கு செட் ஆகாதுங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். எல்லா பிச்லயும் விளையாடக்கூடிய டீம் தான் பெஸ்ட் டீம், அது 100% அக்ரீட் தான். பட் ஆனா ஸ்டில் பிளேயிங் டு யுவர் ஸ்ட்ரெங்த், பிளேயிங் டு யுவர் பெஸ்ட் ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. பட் எந்த பிச்சா இருந்தாலும் நல்லா ஆடணும், பிச்சை நான் குறை சொல்ல. பட் ஆனா ஹோம் கிரவுண்ட்ல நீங்க உங்க ஸ்ட்ரெங்த்துக்கு ஆடாம இருக்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி கன்சர்ன் எனக்கு தோணுது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல அந்த மேக்ஸிமைஸ் பண்ணும் பாயிண்ட்ஸ் தான் எந்த டீமா இருந்தாலும் பார்ப்பாங்க. அதனால ஒரு பெல்டர் ஆஃப் ஒரு பேட்டிங் விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா பிச் இவ்வளவு ஸ்லோவா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, கேம்குள்ள போனா ஜிடி பவுலிங் பேசணும் அப்படின்னா முகமது சிராஜ் ஆப்வியஸ்லி அந்த ஸ்டார்ட் வந்து பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ஒரு டோட்டல் டோனையை செட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பவுலர்ஸுமே டீசெண்டா போட்டாங்க. இஷாந்த் சர்மா மட்டும்தான் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஒரு டீம் வந்து எப்போ வந்து ஒரு பிளேயரை நம்பி இல்லாம ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பதான் ப்ரோ வந்து they will go to great stages நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ரஷித் கான் மாதிரி ஒரு பவுலருமே வந்து was not இன் கிரேட் டச்ங்கிறப்போ அப்படி ஒரு பவுலரை நீங்க வந்து கூட அகாமடேட் பண்ணியே வந்து திஸ் பவுலிங் யூனிட் லுக்ஸ் குட். என்னதான் வந்து சுமாரா போட்டிருந்தாலும் இன்னைக்கு பிச் அசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ஓவரால் ஒரு ஸ்பெல் பாக்குறப்போ டீசெண்டா இருந்துச்சு. வெரி குட் ஜாப் டன் பை ஜிடி என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் வந்துருவோம். எஸ்ஆர்ஹெச் எவ்வளவு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எவ்வளவு பேசுனாங்க எல்லாம் ஒரு எஸ்ஆர்ஹெச் பத்தி. இஷான் கிஷான் வேற ஆட் ஆயிட்டாரு. போன வருஷம் ராகுல் திரிபாதி மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு வீக் லிங்க் மாதிரி இருந்தாரு. அந்த இடத்துல இஷான் கிஷான் வந்துட்டாரு. இனிமே எங்க போனாலும் அடிதான் பொலாதான் என்னென்னமோ பேசுனாங்க. ஆந்தி ஹோலா வந்து அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. டோர்னமெண்ட் முன்னாடி 300 அடிப்பாங்க, 150 அடிக்கவே இப்ப இந்த திணறாங்க. இல்ல ப்ரோ, உண்மையாவே வந்து மிகப்பெரிய கன்சர்ன் தான். ஏன்னா ஒரு டீம் வந்து நல்ல பவர் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறப்போ அது வருத்தம் தான். டீம் ரிசோர்ஸ் இல்ல, பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது செகண்டரி, எல்லாமே இருந்துமே பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது வருத்தம் தான். அதான் ப்ரோ, இவங்க வந்து ரொம்ப ப்ரிடாமினென்ட்டா அவங்க நல்ல பேட்டிங் பிச்சர்ஸ்ல விளையாடி அந்த மாதிரி டிராக்ஸ்க்கே வந்து ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோ சர்ஃபேஸ்ல சுத்தமாவே ஆட முடியல. யாருமே அந்த அடாப்ட் பண்ணி ஆட மாட்டாங்க, கேம் கொண்டு போக மாட்டாங்க. நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் நல்லா தான் ஆடினார் இன்னைக்கு பிச்சில். அவருக்கு கொஞ்சம் கரெக்டான இடத்துல ஆக்சிலரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு சூப்பர் நாக்கா இருந்திருக்கும். தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாரு. ஓவரால் பேட்டிங் பாக்குறப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே சொதப்பல் ப்ரோ. டிராவிஸ் ஹெட் மேல பயங்கர டிபெண்ட் ஆன் டிராவிஸ் ஹெட் டு டெலிவர். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர்ஸ். அவர் மேல நம்ம ஹார்ஷா இருந்தா ஆனோம். இந்தியன் டீம் காடுறாரு, ஓப்பனிங் பிளேயர், இவ்வளவு கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர்ஸ். என்னதான் நீங்க அட்டாக்கிங் மோட் போனா கூட இவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருக்கிறப்போ நம்ம பேசிதான் ஆனோம். சொல்லலாம் 50-50 தான். அவர் அடிச்சா பயங்கரமா அடிப்பாரு, இல்லாட்டி காலி பண்ணி விட்டுருவாருன்னு. பட் ஸ்டில் பிளேம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு டீமுக்கு வந்து நீங்க கன்சிக்யூட்டிவா இவ்வளவு மேட்சஸ் ஃபெயில் பண்றப்போ we have to speak about it. இஷான் கிஷான் ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு, அதுக்கப்புறம் டோட்டல் டிராப் அவுட். நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து போன சீசன் மாதிரி இந்த சீசன் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல இது வரைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு, பட் ராங் டைம் டு கெட் அவுட். ஹென்ரி கிளாசனுமே அதான், அவரால் வந்து இந்த பிட்ச்ல அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. எல்லா பேட்டர்ஸுமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கொஞ்சம் ஸ்லோவா வரப்போ. அனிகேட் வர்மா மட்டும் தான் நான்
ஹாப்பியா இருக்கேன் இந்த இந்த சீசன்ல ஒரு ஃபைண்டுன்னு சொல்லிட்டு. அவருமே வந்து தனியால என்ன ப்ரோ பண்ண முடியும் அந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் யாரா வேணும். அந்த இடத்துல பேட் கமின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ ஆடி கொடுத்தாரு. யா ஸோ ஓவரால் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் ப்ரோ. லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் டீசெண்டா ஆடினாங்க. மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் கொஞ்சம் இன்னும் ஒரு 20 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். டெஃபினட்டா ஒரு 20 ரன் ஷார்ட் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் கொஞ்சமே ஆடி இருக்கலாமோ, ரொம்ப ரொம்ப நின்னுட்டாரோ அப்படின்ட்டு தோணுது. ரொம்பவே ஸ்லோவா தடவி ஆடிட்டாரோ அப்படின்ட்டு தோணுது. அந்த இடத்துல கமிண்டோ மெண்டிஸ் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் வந்து கமிண்டோ மெண்டிஸ் வந்து அந்த சிங்கிள்ஸ் டூஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி அவர் பாட்டுக்கு ஒரு 2 ஆடுவாரு. ஸோ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாலிடிட்டியா ஹோல்ட் பேக் பண்ணி திருப்பி புஷ் பண்ணுங்கிற இடத்துல கமிண்டோ மெண்டிஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி கிளாசன் அவங்கலாம் வந்து கிளாசன் கூட ஒரு எக்ஸ்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாடி அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுவாரு. மற்ற பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபுல்லாவே ஒரு ஷார்ட் மேக்கிங்கான பேட்ஸ்மேன் தான். அவங்க வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அவங்க வந்தாலே அடிங்கிற மாதிரி பேட்ஸ்மேன் தான். இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியா T20க்கு எங்க ஆடுறாருன்னா டவுன் ஆர்டர் தான் ஆடுறாரு. அந்த இடத்துல நீங்க கமிண்டோ மெண்டிஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இறங்கி ஆக்சிலேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. இல்ல அதே மாதிரி அனிகேட் வர்மாக்குமே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ப்ரோ, வேல் ப்ரோ சொன்ன மாதிரி. ஏன்னா இன்னைக்குதான் எனக்கு தோணுது, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா ஆடுறாரு அவரு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க தைரியமா போங்கன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை கூட பின்னாடி ஆடலாம். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பேசஸ் நல்லா தான் ஆடுறாரு. மேபி அது கூட பண்ணலாம். பட் நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய பேசலாம். ஸ்டில் வாட் இஸ் டன் இஸ் டன். வெரி புவர் டிஸ்பிளே. ஹோப்ஃபுல்லி இந்த பிட்ச்ல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண முடியாட்டி கூட த்ரூ அவுட்டாவே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம ஹார்ஷா இருந்தா ஆகணும். ரியலி டிசப்பாயிண்டட் எஸ்ஆர்எச் சப்போர்ட்டர். Hopefully fortunes will change upcoming games. ஓவராவே நீங்க பேட் கமின்ஸ் மட்டும் தான் நீங்க கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி இருக்கு. அவர் 9 balls 22 அடிச்சாரு. ஜிடியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ஜிடியோட பேட்டிங்ல வந்துட்டு சாய் சுதர்ஷன் இத்தனை மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கு. ஆனா வந்துட்டு ஓகே தான், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லா மேட்சுமே ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மேலே பண்ணிட்டாரு. கில் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு டீமுக்கு தேவை. ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி நின்று ஆடி கொடுத்து மேட்சை கடைசி வரையும் கொண்டு போய் முடிச்சு கொடுக்கணும். அப்படிங்கிறது இந்த 150 160 170 இந்த மாதிரி டோட்டல்ஸ்லாம் வந்து ட்ரிக்கியான டோட்டல். நம்ம அடிக்கணுமா நின்னாடணுமா அப்படிங்கிற ஒரு டைலமாலே இருக்க மாதிரி டோட்டல்ஸ். அதை வந்து ஒரு பேட்ஸ்மேன் நின்று ஆடுறது தான் கரெக்டா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஜாஸ் பட்லர் தான் வந்து நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் அந்த டீம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட் பேட்டர்ஸ் அட் நம்பர் 3. சாய் சுதர்ஷன் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட். சாய் சுதர்ஷன் விக்கெட்டே நீங்க எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லரையுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா டீம் பயங்கர மொமெண்டம்ல பயங்கர ஹை எனர்ஜில கண்டிப்பா இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அப்ப வந்து சிமர்ஜித் சிங் ஒருத்தர் வந்தாப்ல அந்த ஒரு ஓவர்ல 20 ரன் கிட்ட போய் டோட்டல் மொமெண்டத்தையுமே அகைன்ஸ்ட் தி ரன் ஆஃப் பிளே டோட்டலா திருப்பி விட்டுருச்சு. ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட் ப்ரோ. ஒரு கமெண்ட் சப்போர்ட்டரா எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். எதனால வந்து சிமர்ஜித் சிங் ஆட வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அபினவ் முகுந்த் கமெண்ட்ரியில என்ன சொன்னாருன்னா, ராகுல் சார் வந்து நெட்ஸ்ல ஒழுங்கா போட மாட்டாரு, அதனால வந்து ராகுல் சார் ஆடலங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே ப்ரோ. சிமர்ஜித் சிங் எந்த வகையில ப்ரோ பெர்ஃபார்ம் பண்றாரு எனக்கு புரியல. இன்னைக்கு வந்து எஸ் கடைசியில பவுலிங் அடி வாங்க எல்லாம் பேசலாம். ஆனா அந்த சிமர்ஜித் சிங் இடத்துல வேற யாராவது போட்டு அங்க ஒரு 5 ரன் ஓவரில் 6 ரன் ஓவர் போட்டிருந்தா அங்கேயே 14 ரன்ஸ் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் கேம் எப்படி வேணா போயிருக்கலாம். பிரஷர் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் இருந்திருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் ப்ரோ, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் வந்து கேம் மாத்தும் டோட்டலா. அங்க வந்து ஒரு ட்ரிக் கண்டிப்பா எஸ்ஆர்எச் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் ஹார்ஷா தான் இருந்தாலும் பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அங்க சிமர்ஜித் சிங் பதிலா எதிர ஒரு ஸ்பின்னர் ஆடி இருக்கணும், இந்தியன் ஸ்பின்னர் ஆடி இருக்கணும். அவங்க கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் ஷாட் தான். நீங்க என்னதான் சொன்னோம், அவங்க கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் ஷாட் தான். 4 பேசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விக்கெட் நின்று ஒரு விக்கெட்ல தேவையில்ல. அது அவங்க இம்பாக்ட் பிளேயரா தான் சிமர்ஜிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரா ஆல்ரெடி பிட்ச் வந்து நிக்குது. ஜிடியோட சாய் கிஷோர் நல்லா பண்ணிருக்காரு. சோ அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீங்க வந்துட்டு சிமர்ஜித் சிங் ஆடுறீங்க, ராகுல் சக்கர் ஆடாம அப்படின்னா எனக்கு தெரியல. குவாலிட்டிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு லீதல் ஃபாஸ்ட் பவுலர்னா கூட பரவாயில்ல. சிமர்ஜித் சிங் ஓகே வித் டியூ ரெஸ்பெக்ட் ஆன் ஹையர் லெவல் ஸ்டில் நாட் கன்வின்சிங் ப்ரோ. டெஃபினட்டா வந்து அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலா நீங்க இருந்தீங்கன்னா ஓகே அந்த பேசரை வந்து நீங்க ஆட வைக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒன்னும் நம்ம சிமர்ஜித் சிங் பார்க்கல. ஸோ கண்டிஷன்ஸ் ஆக்கி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடணும். ஸோ டெஃபினட்டா டிசப்பாயின்மெண்ட். பேட் கமின்ஸ் பிகஸ்ட் லெட் டவுன். இன்னைக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசணும். இன்னைக்கு என்னதான் சான்ஸ் கிடைக்கலன்னு சொன்னாலும் அகேன் ஒரு பவுலர், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து இன்னைக்கு பேட்டிங்ல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா வந்து ஆடி ஃபுல் கேம் ஷிஃப்டிங் கேரையும் மாத்தி இங்கிட்டு கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் பார்த்துட்டு இருந்தப்ப எஸ்ஆர்எச் ரொம்ப ஹை இன்டென்சிட்டியோட இருந்தாங்க, இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி. அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து டோட்டல் கம்ப்ளீட்டா அந்த மொமெண்டம் வந்து இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. அதுவும் அந்த கேட்ச் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தான். அது கேட்சா இல்லையான்னு கூட கொஞ்சம் டவுட்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு நல்ல நாக்கு டீமுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அடிச்சு கொடுத்தாரு. அகைன்ஸ்ட் தி ரன் ஆஃப் பிளே கரெக்டான டைம்ல அந்த நாக் பயங்கர க்ரூஷியல் அண்ட் வேல்யூபிள். ஏன்னா அங்க வந்து இன்னொரு விக்கெட் போயிருச்சுன்னா வாட் எவர் குட் ஹவ் ஹேப்பன்ட். ஆனா ஆஷிஷ் நேராக்கு கிரெடிட்ஸ், கேப்டனுக்கும் கிரெடிட்ஸ். ஏன்னா பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தர். பவுலிங்ல வச்சேன்னு நினைச்சு அதாவது பேட்டிங்ல வச்சேங்கிற மாதிரி ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். யா அன்லக்கி டு மிஸ் அவுட் 50 பட் ஸ்டில் இது ஒரு 50 தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸ்டெஃபன் ருதர்ஃபோர்டும்
ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு. உங்களுக்கு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் வெஸ்ட் இண்டீன் ஹிட்டிங் பவர்ல எல்லாம் ஒரு டவுட்டே கிடையாது ப்ரோ. ஹிட் பண்ணுவாங்க, அந்த ரேஞ்ச் எல்லாம் இருக்கு, ஹிட் பண்ணுவாங்க. திருப்பி பாருங்க, இன்னைக்கும் வைட் யார்க்கர்ஸ் வந்து அவருக்கு ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, அதுவும் இல்லாம வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வைட் யார்க்கர்ஸ் போட்டு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் தான் பண்ண முடியாது, அவங்க விக்கெட் எடுத்து தான் ஆகணும். அதனாலதான் அவருக்கு போட்டு அட்லீஸ்ட் ஒரு கேட்ச் ஆகுது பாக்கலாம் அப்படின்ட்டு பாத்துருப்பாங்க. சோ அவரை பார்க்க முடியல. சூப்பர் அடி இன்னைக்கு 6-4. இப்போ வரைக்குமே அந்த டிசிஷன் அக்செப்டே பண்ணிக்க முடியல ப்ரோ. எப்படி வந்து சிமர்ஜித் சிங் ஆடினாங்கன்னு எனக்கு புரியல, எதுக்காக ஆடுறாங்கன்னு புரியல. எப்படி வந்து ஒரு பேசர் இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல, அதுவும் குவாலிட்டி இல்ல. நான் சிமர்ஜித் சிங் மேல ஹார்ஷா இல்ல ப்ரோ, அவருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். பட் அட் சேம் டைம் டீம் காம்பினேஷனுக்கு வந்து இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட்ல. ஒரு டீம் வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் போகணுங்கிறது தே ஹேவ் டு ஃபிகர் இட் அவுட் ப்ராப்பரா. நீங்க உங்க ஸ்பின்னர்ஸ், நீங்க போன எபிசோட்லயே நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்க உங்க ஸ்பின்னுக்கு ரிலக்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீம் சக்சீட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. தைரியமா ஸ்பின்னரை கொண்டு வந்து போட்டுருக்கணும். ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், இவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் லைக் பேட் கமின்ஸ் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் மேக்கிங் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஹி வில் ப்ரூவ் மீ ராங் இந்த அப்கமிங் கேம்ஸ். ஆனா இன்னைக்கு போன கேமே சரி, டூ பேட் கமின் ஸ்டாண்டர்ட்ஸ், பேட் கமின் கேப்டன்சி இஸ் ரியலி புவர் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஜிடிட்ட இருந்துட்டு. ஸோ நம்ம வந்து அடுத்து அப்படியே நம்ம செஷனுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு நான் வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அவங்க டாப் ஹெவி டீம். டாப்ல வந்து 2 பேரை தூக்கிட்டாலே அவங்க மொராலே டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இன்னைக்கு சாய் சுதர்ஷன், பட்லர் 2 பேரையும் தூக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ரூதர்ஃபோர்டுக்கு உள்ள வரக்கூடிய அந்த கேப்பை வந்து அழகா ஃபில் பண்ணி அந்த இடத்துல டோட்டலா மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாரு வாஷிங்டன் சுந்தர். சோ வந்து இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குறேன். முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். முடிச்சு விட்டீங்க போங்க. கண்டிப்பா நான் சிமர்ஜித் சிங் தரேன். அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் த பிளே ஒரு டோட்டல் வெரி பேத்தட்டிக் ஓவர். ரொம்ப டிசப்பாயிண்டாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எச்சோட 2, 3, 4 3 பேருக்குமே நான் தரேன். அதாவது இஷான் கிஷான் 3, அபிஷேக் சர்மா 2, நிதிஷ் ரெட்டி 4 3 பேருக்குமே நான் தரேன். ஏன்னா 3 பேருமே வந்து கிளிக்கே ஆல சோஃபார். ஒரு மேட்ச் தவிர 3 பேருமே கிளிக் ஆல. அதுதான் மெயின் ரீசன் பேட்டிங் கிளிக் ஆகிறதுக்கு. 3 பேருமே கம்ப்ளீட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் சோஃபார். ஹோப்ஃபுல்லி தே டர்ன் இட் அரவுண்ட். பட் ஆனா கண்டிப்பா முடிச்சு விட்டீங்க போங்க. மொத்த எஸ்ஆர்எச் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சேர்த்து நான் இவங்கள்ட்ட 2, 3, 4க்கு மெயினா தரேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்டாவோட மேட்ச் இது வந்துட்டு நான் ஜிடிக்கே தரேன். ஒரு டைம் வந்து அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும், தோத்துருவாங்க, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும், இந்த இடத்துல ஆகும், மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகும், நம்ம என்னென்னமோ பேசுறோம். இருந்தாலும் வந்துட்டு அவங்க டீமுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் உள்ள போறதுக்கு முன்னாடி ஓவரால் ஃபேவரட்ஸா வந்துட்டு எஸ்ஆர்எச் தான் இருந்தாங்க. பிகாஸ் ஹோம் கண்டிஷனு. நீங்க 2 பேருமே எஸ்ஆர்எச் தான் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, நீங்களும் சரி வேலும் சரி. நான் ஒரு ஆள் தான் சரி ஜிடி மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜிடின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் ஜிடிக்கும் எனக்கும் சேர்த்து இன்னைக்கு கொடுத்துக்கிறேன். நான் வந்து கேப்டன் சுப்மன் கில்லுக்கு தரேன். ஏன்னா சுப்மன் கில் பத்தி பேசுறப்போ நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. அவரோட கேப்டன்சி மேல ப்ரூவ் பண்ணுவாரா மாட்டாரா. பிரின்ஸ்ன்னு சொன்னா சில பேர் சிரிச்சாங்க, சில பேர் வந்து இவெல்லாம் பிரின்ஸான்னாங்க. ஆனா he has got that potential, he has got the talent, he is the next biggest superstar. ஸோ வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு வேல் பிரஜனும் ஸ்மித்தியனும் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே இருக்காங்க. வேல் பிரஜன் 12 பாயிண்ட்ஸ், ஸ்மித்தியன் 10 பாயிண்ட்ஸ். நம்ம வந்துட்டு 6+1 7 பாயிண்ட்ஸ். தலை ஃபார் அ ரீசன் கைஸ். வரோம் மேல வரோம். இதுக்கு பிடிக்கிறோம். இன்னொரு 4-5 மேட்ச் தான். ஸோ வந்து நம்ம நாளைக்கு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு ஆர்சிபி விசஸ் எம்ஐ ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச். 2 டீமும் வந்து ஒரு ஜஸ்பிரிட் பும்ரா இஸ் பேக் டுமாரோ. மும்பை இந்தியன்ஸ் தும் மிலாஹேங்கே. மும்பை இந்தியன்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு பும்ரா ஆடுறாரா கன்ஃபார்மா? டிசி மேட்ச் தான் ஆடுவாருனாங்க. இல்ல ஏதோ யாரோ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா மும்பை மேனேஜ்மெண்ட்ல இருந்து பும்ரா இஸ் ஃபிட் டுமாரோன்னு. ஸ்மித்தியன் ப்ரோ வந்து நாளைக்கு எம்ஐ ப்ரெடிக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவர் சிரிப்புலே தெரியுது. மும்பை. ஓகே, வேல் பிரஜனும் நமக்கு மெசேஜ் பண்ணிருந்தாப்ல நாளைக்கு எம்ஐ ப்ரெடிக்ஷனு. நம்ம வந்து எப்பவுமே அகேன்ஸ்ட் தான். நம்ம டீம் நாளைக்கு ஜெயிக்குது. ஆர்சிபி நாளைக்கு வின் பண்றாங்க. பிகாஸ் வந்துட்டு மும்பை தான் ஆன் பேப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. நான் ஆர்சிபில வந்து நிறைய எக்ஸ்பேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி எக்ஸ்பேக்டரே இல்லைனாலுமே நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ண போறேன். எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆர்சிபி கோயிங் டு வின் டுமாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிளே போல்ட் கைஸ். நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறோம். +1 ஆட் பண்றோம். உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். ஸோ நாளைக்கு நீங்க மேட்சுக்கு நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு போடுங்க. ஸோ நாளையோட மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். நாளைக்கு கன்ஃபார்மா ஒரு மான்கொம்பு ஃபைட் இருக்கு. அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்மித்தியன், ரஹ்மான் டி வில்லியர்ஸ் அண்ட் வேல் பிரஜன் நாளைக்கு ஜாயின் பண்றாரான்னு பார்ப்போம். பை.